ஆவே மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்கள் எஜமானே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்றே இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரி 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்கள் எஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நாமத்தை உயர்த்துற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் மத்தியில் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவினவர், அக்னி நடுவில் உலாவினவர், மாம்சமான யாவர் மத்தியில் வாசம் பண்ணுகிற நீர் ஆலயம் முழுமையும் தேவ மகிமைனால தேவ பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரேன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தா. வாயை திறந்து ஜெபம் பண்றாடே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பிராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவினாலே கர்த்தாவே தேவரி இந்த நாள் அபிஷேகிக்கும்படியா, சகல சத்தியத்தில் நடத்தும்படியாக, கிருபை நாவிய விண்ணப்பத்து நாவிய ஊற்றம்படியா, ஜபிக்க கற்று தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. இதை ஸ்தோத்திரித்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்கள் எஜமானே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய புதிய ஆத்துமாவை கொண்டு வாங்க, அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்கள் எஜமானே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நோக்கி ஆண்டு இந்த நாள் கூட்டத்துக்கு நாங்கள் தடையாயிடலாம் காணப்படாதபடி எங்களுடைய குறைகள் எல்லாம் தேவன் மன்னித்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் இருமனது எடுத்துவிட ஒருமன் ஆவிய தேவன் கட்டளம்படியாக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து ஆண்டவரே கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு தாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன நீர் ஆண்டவரே பொறுப்பிடும் வழி நடத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா பாடலும் ஜபங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் கூட தேவரீர் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட நம்முடைய பாதத்தில் வருகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியாக வருகிற சத்ரு 7 வழியாக ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் ஆண்டவர் செயலுக்கு பண்ணும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த 22வது நாள் முழங்கால் ஜெபத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும், நீங்கள் உயர்த்தப்பட, நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி கர்த்தரை நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லடாக் ஆண்டவரே கர்த்தாவே மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். லடாக்கில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக லடாக்கில் காணப்படுகிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக லடாக்குக்காக அன்றை நோக்கி சங்கீதம் 2:8 நீ கேட்டா ஜாதிகளை பாஷைக்காரில் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த லடாக்கில் இருக்கிற பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார் எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே, லடாக்கில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக கண்களை தேவன் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரீபாலாமா தீராபா ஷபா ரபாலாமா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல இந்த லடாக்கில் காணப்படுகிற பிரச்சனைகளை தேவன் மாற்றி போட அங்கே இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரி ஜாதி, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற குடியின் ஆவிகள், அது மட்டுமல்ல வேசத்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகளை, அது மட்டுமல்ல கஞ்சா ட்ரக்ஸு போதைப் பொருள் இது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த, அது மட்டுமல்ல இந்த லடாக்கில் இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான் பல ஆண்டவர் இராணுவங்கள் கடந்து வந்து உள்ள நுழைந்து இந்தியாவுடைய அன்றைக்கு தாவே தகப்பனே இறைமகனுக்கு விரோதமாக தடையாக எழும்புகிற ரத்தம் சிந்துதலை தூண்டி விடுகிற அன்ற ஆவிகளுமா டெரரிஸ்டுகளுமா தீவிரவாதிகளுமா, அது மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளுமா தேவன் மாற்றி நீக்கி அந்த லடாக்கில் அமைதியை தேவன் நிலைநாட்டும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ராஜா. லடாக்கில் ஆண்டவரே குடியிலுமா கஞ்சாயிலுமா ட்ரக்ஸிலுமா போதைப் பொருளிலுமா இருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தா மக்களை ரட்சியும். அது மட்டுமல்ல அங்கே காணப்படுகிற ரத்த சிந்துதல் தீவிரவாத இயக்கத்தினுடைய எல்லா வல்லமைகளை ஆண்டவர் செயலுக்கு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற ஜாதி வெறி மத வெறி, அங்கே பார்த்தீங்கன்னா பிரியமான தேவ ஜனமே அங்கே இருக்கிற பிராமணர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீமுங்க இருக்கிறாங்க, அது மட்டுமல்ல இந்த டிபெட்டியன்ஸ் இருக்கிறார்கள். ஆகியால் தேவனை நோக்கி ஆண்டு லடாக்கில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார எல்லா ஜனங்களை தேவன் சந்தித்து ரட்சிக்கும்படியாக அங்கே இருக்கிற ஜாதி வெறி மத வெறி ரத்த வெறி கொலவெறி நாவைகளை தேவன் அப்புறப்படுத்தும்படியாக, அது மட்டுமல்ல அங்கே ஆண்டூர் நாம் மகிமைப்பட அநேக இராணுவர்கள் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா பல இராணுவ வீரர்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி நமக்கு பேப்பர்லலாம் அது வெளியே இடுறது கிடையாது. பிரியமான குறைஞ்சபட்சம் பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் அந்த பார்டரில் செத்து போய் கிடக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி
அவங்கெல்லாம் அந்த தேசத்தின் எல்லையில் காக்கப்படலைன்னா அங்கே -0 மைனஸ் பிரியமானுள்ள இப்படியாப்பட்ட எல்லா விதமான நமக்கு அங்கே சீதோசனங்கள் இருக்கும். ஆனால் கூட அவங்க பார்த்தீங்கன்னா உயிரை பணைய வச்சு நமக்காக தேசத்தின் எல்லையில் நம்முடைய BSF, அது மட்டுமல்ல டிஃபென்ஸு, இராணுவம், இவங்க எல்லாரும் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய தாய் தகப்பனை, தங்களோட கூட பிறந்தவங்களை எல்லாம் மறந்து நம்ம தேசத்துக்காக அவங்க போய் அங்கே நிற்கிறதுனால தான் நம்ம இங்கே சுகமாக வாழ்கிறோம். அப்படி இல்லைன்னா பிரியமானுள்ள இந்தியாவில் டெய்லி என்ன நடக்கும் சொல்லுங்க? அங்கங்கே தீவிரவாத இயக்கத்தினுடைய தாக்குதல், வெடிகுண்டுகள் பிரியமல்ல வெடிச்சுட்டே இருக்கும். அவங்கெல்லாம் தியாகம் பண்ணி அப்படி வாழ்கிறதுனால தான் அங்கே பிரியமல் அவங்க செத்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெறிய மிடில் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. அவங்க பொண்டாட்டி விதவை, அவங்க பிள்ளைங்க அனாதை, அப்பா அம்மா முதிர் வயதில் கைவிடப்படுற இந்த நிலைமையெல்லாம் இருக்குது. எல்லாம் தேவன் மாற்ற, சமாதானத்தை தேவன் கட்டளையிட, ரத்தம் சிந்துதல தேவன் நீக்கம்படியா நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் தயவுசெய்து வாய்களை திறந்து தம்பி மாறுங்க, தங்கச்சி மாறுங்க, எல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே பலவான கர்த்தா லடாக்கில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். எல்லா பிசாசுகளை கட்டுகிறோம், பாகால் தாகனோட வல்லமைகளை கட்டுகிறோம், மாந்திரிக வல்லமைகளை கட்டுகிறோம், ஜாதி வெறி மதவெறி இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். எங்கள் தேசத்தின் எல்லையில் அன்று ரத்தம் சிந்துதலை ஆண்டவரை தூண்டி விடுகிற எல்லா விதமான அசுத்தாவிட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அன்று கர்த்தாவே லடாக்கில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல காஷ்மீருக்காக ஜெபிப்போம். ஏன்னா இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் என்றது பிரியமானுள்ள ரெண்டாக பிரிந்தது. முதலாவது ஜம்மு காஷ்மீர் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பிரியமானுள்ள லடாக் ஒன்று, காஷ்மீர் ஒன்றா மாறி இருக்கு. ஆகிய இந்த காஷ்மீரில் இருக்கிறதான எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரும் தேவனை நீங்கள் காஷ்மீர் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அன்பான தேவஜனமே அவ்வளோ நல்ல இயற்கை உள்ள சீதோசனம் உள்ள இடங்கள். ஆனால் இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா போக முடியாமல் வெறியோ, எப்போ பார்த்தாலும் என்னங்க ரத்தம் சிந்துதல், எப்போ திடீர்னு வந்து தீவிரவாதி தாக்கிட்டு போயிடுவான், எப்போ வெடிகுண்டு வெடிச்சிடும், இப்படி உயிர் பயத்திலேயே மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்கிறான். ஆகையால் ஆண்டவரை நோக்கி அங்கே இருக்கிற அன்று கர்த்தாவே ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார அன்று சகல ஜனங்களை ரட்சியம் என்று சொல்லி அன்று ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாற தேவன் உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, சேனைகளின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல லடாக்கில் இருக்கிற, அது மட்டுமல்ல காஷ்மீரில் இருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் அன்று குடியிலுமா, கஞ்சாலுமா, ட்ரக்ஸிலுமா, அது மட்டுமல்ல போதை பொருளுமா, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிறதான எல்லா விதமான கர்த்தாவே தற்கொலையின் ஆவிகளுமா இயேசு நாமத்தில் கட்டி நாம் அப்புறப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவருடைய நாம மகிமைப்பட. பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு அந்த காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அன்பான தேவஜன்மே திடீர்னு வண்டி போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தோன்னா பூமிக்குள்ளேருந்து வெடிகுண்டு வச்சு அப்படியே தகர்த்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லி இராணுவ வீரர்கள் செத்துட்டே இருப்பாங்க. ஆகையால் அவங்க ஒவ்வொரு உயிரும் விலையேற பெற்றது. ஆகையால் நாம் வந்து பாருங்கள், ரொம்ப பேருக்கு இதனுடைய அருமை தெரியாது. அவங்க அங்கே சாவுறதுனால தான் இங்கே நீயும் நான் பொழைச்சிட்ருக்கிறோம். அவங்க சாவலைன்னா நம்ம இங்கே வாழ முடியாது. அவங்க ஜீவனை பணைய வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்பான தேவஜன்மே நமக்காக எல்லையை காக்கிறார்கள். ஆகையால் அரசியல்வாதி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சுகமாக இருக்கிறான். ஆனால் தேசத்தினுடைய எல்லையை காக்குறவங்க இந்த இராணுவம் தான். ஆகையால் அவங்கள தேவன் பொறுப்பெடுக்க அந்த ரத்த சிந்துதலை தேவன் நீக்கும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே இந்த ஜம்மு காஷ்மீருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்று ஜம்மு காஷ்மீரில் காணப்படுகிற தேவரீர் கர்த்தாவே ரத்தம் சிந்துதலை தேவன் நீக்குங்க. ஆண்டவரே அங்கே இருக்கிற கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலும் போதையிலும் ஆண்டவரே எல்லா விதமான சாபத்திலுமா இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரத்தம் அன்று சிந்துதலை கத்தர் மாற்றி நீக்கி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜம்மு
ஜம்மு காஷ்மீரில் தேவனை நோக்கி ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்பட அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலை வெறிங்க. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பிரியமான நீங்கள் ஸ்காட்லாண்டுக்கு போய் பாருங்க, பிரியமான தேவஜன்ம அயர்லாண்டுக்கு போய் பாருங்கன்னு. நீங்கள் போய் ஜம்மு காஷ்மீரை பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு பிரியமான வெளியே வந்துடும். இயற்கை அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பனி மேகம், எங்கே பார்த்தாலும் பிரியமான தேவச்சனமே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன்ஸ், எங்கே பார்த்தாலும் போட் ஹவுஸுங்க தான். ஏகப்பட்ட இயற்கை என்ன இருக்காங்க, டூரிசம்க்குரிய அநேக சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்கும். ஆகிய ஆனால் இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் பிரியமான தேவஜன்மை வெறியும் தீவிரவாத இயக்கம் தான். இந்த டெரரிஸ்ட்டுகளை தேவன் சந்திக்கணும். அங்கே ஸ்லீப்பிங் கோஸ்ட், அதாவது ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாங்க. அவன் நம்ம மத்தியிலே இருப்பான், அவன் தீவிரவாதம் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. அவங்கள தேவன் சந்திக்கணும். பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து ஜம்மு காஷ்மீரில் வந்துடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் எல்லாம் கொடுத்து, வெடி மருந்தெல்லாம் கொடுத்து வெடிக்க செய்து விடுவார்கள். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இப்படியாப்பட்ட எல்லா தீவிரவாத இயக்கத்தை தேவன் சந்திக்கும்படியாக, ஸ்லீப்பர் செல்லுகளை தேவன் சந்திக்கும்படியாக, அன்று நம்முடைய எல்லையை கடந்து வந்து உள்ள அந்த நுழையிற தீவிரவாத இயக்கத்தின் திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவன் செயலுக்கு பண்ண, அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலை வெறி ஆவிகளை நீக்க பாகால் தாகனோட வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலுக்கு பண்ணும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரேன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜம்மு காஷ்மீரில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிற ஆண்டவரே, எல்லா அசுத்தாவினுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பிசாசு வெட்கப்பட, உம்முடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, ஹிமாச்சல் பிரதேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த ஹிமாச்சல் பிரதேசம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணாலி எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ அழகான டூரிஸ்ட் பிளேஸுங்க. அன்பான தேவ ஜனமே, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெறிய பில்டிங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பெங்களூரை விட்டுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இயற்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆகையால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து இமாச்சல் பிரதேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த இமாச்சல் பிரதேசத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படுங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படியே கொட்டி கிடக்கும். ஐஸில் பிரியமல்ல, நீங்கள் சரிங்கின்னு போகணும், ஐஸில் நடந்துன்னு போகணும். அப்படியேப்பட்ட அழகான இடங்க இதெல்லாம். ஆகையால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலையும், எல்லா ஜாதிக்காரலையும், எல்லா கோத்திரத்தாரையும் நீங்கள் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியாக மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்னீர், ரத்தத்தினால கழுவுங்கப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இமாச்சல் பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரை நோக்கி கர்த்தருடைய நாம மகிமைப்பட இமாச்சல் பிரதேசத்தில் காணப்படுகிற அன்றைக்கு தாவே தேவரீர் பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் அந்தகார வல்லமையிலே இருக்கிற மக்களை நீங்கள் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று சொல்லி மூட நம்பிக்கையிலிருந்து, பாகாலுடைய வழிபாடுகளிலிருந்து தேவ ஜனங்களை ரட்சிக்க, குடியிலிருந்தும் கஞ்சாலிருந்தும் சாபத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவரே, அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீர். எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு அன்றைய இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடும். பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரை நோக்கி இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் மத்தேயு 12 அதிகாரம் 28 29 பலவானை கட்டுகிறோம். அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறியின் ஆவிகளை இயேசு நாம கட்டுகிறோம் என்று சொல்லி அங்க இருக்கிற அன்றைய சகல ஜனங்களை ரட்சிக்கப்பட ஒன்றான மெய்தேவனா இருக்கிற இயேசுவை அறியும்படியாக, அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பஞ்சாபுக்காக ஜெபிப்போம். இந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பாதி ஜனங்களுக்கு கோதுமை எங்கேருந்து வருதுன்னா இந்த பஞ்சாபில் தான் வருது. பாதி மக்களுக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதிகமான விவசாயம் பண்ணுற ஒரு மாநிலம் பஞ்சாப். நம்முடைய இந்தியாவினுடைய என்னங்க 140 கோடி மக்களுக்கு 70 கோடி மக்களுக்கு சாப்பிட்ற பொருள் கோதுமை எங்கேருந்து வருதுங்க? பஞ்சாபில் தான் வருது. ஆகையால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ராத்திரியில் நீங்கள் மனமிறங்கி கிரியை செய்து பஞ்சாபில் இருக்கிற எல்லாம், நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பஞ்சாபெல்லாம் போனீங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க மத்தியில். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அன்பான தேவஜனமே அவங்க கூட்டெல்லாம் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. 11 அப்படின்னா 3 ஹவர் நல்லா அவங்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, டான்ஸ் ஆடினே பாடின்னு இருப்பாங்க. அவங்க 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 12 மணிக்கு தான் மெசேஜ். அல்லேலூயா. அதுவும் 100 பேர் 200 பேரில் ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு கிளாஸ் டம்ளர் பால் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு கிளாஸ் பால் குடித்தாலே சுஸ்தாய் நீ கீழே உக்காந்துக்கணும். இவ்வளோ பெரிய இதில் கிளாஸில் கொடுப்பாங்க. ஆகையால் அன்பான தேவச்சனம் இந்த நாளில் இந்த பஞ்சாபில் இருக்கிற எல்லாம், ஏன்னா பாருங்கள் அந்த பஞ்சாபிலே அவங்களுடைய என்னங்க குருநானக் அவர்கள் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. கன்சாகர் என்ற புத்தகத்திலே தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று. ஆகையால் யோவான் 8 பிரியமுள்ள 12 ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சம்னு. ஆகையால் இந்த கதா பஞ்சாபில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, ரத்தத்தினால் கழுவப்பட, கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக பஞ்சாபில் இருக்கிற அன்றைய கத்தாவை எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் அறிய பின்மாறி முன்மாறி மழைய தேவன் ஊற்றம்படியாக நம்முடைய வலது கரத்தில் உயர்த்தி பஞ்சாபில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். சர்வ வல்லவராக இருக்கிற நீங்கள் ஆண்டவரே தொடுங்க, ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. பஞ்சாபில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தாரும் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். அங்க இருக்கிற கர்த்தாவே தேவரீர் அன்ற ஜாதி வெறி மத, அது மட்டுமல்ல அங்க இருக்கிற குடியில கஞ்சால ட்ரக்ஸ்ல போதையில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொடணும். அது மட்டுமல்ல அந்த பஞ்சாப் பார்த்தீங்கன்னா, பஞ்சாபுக்கு போயிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். ஆகையால் 70 கிலோமீட்டர் தாங்க. அப்போ இந்த பார்டர் உள்ள தீவிரவாதிங்க திடீர்னு நுழைஞ்சிருவாங்க. ஆகையால் கலவரங்கள் ரத்த சிந்துதல் எல்லாம் தேவன் நீக்கி அமைதிய தேவன் கட்டளையிட எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றி போட நம்முடைய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல பஞ்சாபில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி, அங்கே இருக்கிற எல்லா பிசாசுகள் இயேசு நாமத்தில் கட்டி, அங்கே இருக்கிற கர்த்தாவே ஜாதிவெறி மதவெறி ரத்தவெறி கொலவெறி நாவிகளை இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி பஞ்சாபில் கர்த்தர் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்ற எழுப்புதல் தேவன் கட்டளையிட மனுஷனால் ஆகாது, தேவனால் ஆகும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். அனிதா, you can come this, the video is going on. ஸோ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தாவே இந்த கிருபையான வேளையில் நீங்கள் உதவி செய்து வழிநடத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி அன்று பஞ்சாபில் இருக்கிற பலவான கர்த்தருடைய நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துவோம். தேவனுடைய நாம மகிமைப்பட. அது மட்டுமல்ல உத்தரகாண்டுக்காக ஜெபிப்போம். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமான
நேச்சர் நிற்க வச்சது போல 60 அடி 70 அடி 80 அடி 100 அடி உயரமுள்ளெல்லாம் பாகால் தாகோனுடைய வல்லமைகள் இருக்கும். ஆகியால் நீங்கள் அங்கே போனாலே, இந்த உத்தரகண்டுக்கு நீங்கள் போனாலே அங்கே எதை பார்க்க முடியும்னா எல்லாம் பெரிய பெரிய பிரியமான பாகாலுடைய வழிபாடுகளை ஸ்தலங்களை பார்க்க முடியும். ஆகியால் அங்கே இருக்கிற எல்லா பலவான இயேசு நாமத்தில் கட்டி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து அன்று உத்தரகாண்டில் கிரியை செய்கிற எல்லா விதமான அன்று கர்த்தாவே தேவரி ஜாதிவேரி அன்று அங்கே இருக்கிற சகல பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தார ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக கண்களை தேவன் திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த உத்தரகாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணாலி என்ற இடம் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பான தேவச்சனமே அங்கே ராஞ்சி என்ற இடம் இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெஸ்ட்டு சோனா மசூரி அரிசி அங்கே தான் கிடைக்கும். அதில் நீங்கள் கையை போட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு நாளெல்லாம் அந்த வாசனை வரும். அல்லேலூயா. எவ்வளோ நாள் வரங்க? ஒரு நாளெல்லாம் அந்த வாசனை வரையும் அந்த அரிசியில் கை இப்படி மூட்டையில் கையை போட்டு எடுத்தீங்கன்னா வாசனை வரும். அவ்வளோ சுத்தமான அரிசி நமக்கு கிடைக்கிறதுல. நான் இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அரபு தேசங்களுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு என்ன ஆகிடுதுங்க, இந்த அரிசிங்கெல்லாம் வெகுமதி செய்யப்படுகிறது. ஆகியால் அவ்வளோ செழிப்பான இடங்கள் இதெல்லாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இயற்கையினுடைய என்னங்க பார்க்கக்கூடிய சுற்றுலா ஸ்தலங்கள் அவ்வளோ மகிமையாக இருக்கும். ஆகையால் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னங்க ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி நடந்துகிட்டே இருக்கும். ஆகையால் இந்த இடத்துல விசேஷமாக நம்ம ஜபிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நாகா சாமியாருங்க நிறைஞ்சிருப்பாங்கோ. அது மட்டும் அல்ல, இந்த நிர்வாண சாமியாருங்கோ நிறைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் அல்ல பிரியமல், அங்கே பார்த்தீங்கன்னா 60 அடி 80 அடி 110 அடி உயரமுள்ள எல்லா தாகோனுடைய வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கும். ஆகியால் அங்கே இருக்கிற எல்லா அசுத்தாவைகளை இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி அசுத்தாவோட வல்லமைகளெல்லாம் கத்த செயலுக்கு பண்ணும்படியாக ஆண்டவரே அங்கே இருக்கிற கத்தாவே தேவரீர் ஆண்டவரே வேசுத்தனத்திலும் விபச்சாரத்திலும் அன்று பாவத்திலும் அன்று தாப்பனே அன்று கஞ்சாவிலும் ட்ரக்ஸிலும் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியா மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து உத்தரகாண்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அன்று பாவத்திலும் சாபத்திலும் அன்றொரு கர்த்தாவே தேவரீர் வாழுகிறதான அன்றொரு மக்களை தேவன் தொட்டு சந்தித்து அன்றொரு குடியில் கஞ்சாவில் ட்ரக்ஸில் போதையில் எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக கர்த்தாவே இந்த ராத்திரியில் உத்தரகாண்டில் இருக்கிற பலவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 16:18 நீங்கள் பூமியில் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று. உத்தரகாண்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற பாகாலுடைய வல்லமைகள், தாகோனுடைய வல்லமைகள், அங்கே இருக்கிற அன்று சாமியார்கள், சன்னியாசிகள், அங்கே இருக்கிற மதவாதிகள், இரத்தவெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா மக்களையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தரே தேவன் என்று சொன்னது போல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தின்படி கர்த்தரே தேவன் வானத்தில் இந்த அக்கினி இறங்கின உடனே கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டது போல அன்றே நீங்கள் கிரியை செய்ய அந்த மக்களுடைய கண்களை திறந்துடலாம். ஒருவரும் அன்று உத்தரகாண்டில் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, தேவனை நோக்கி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஹரியானா மாநிலத்துக்காக, இந்த ஹரியானாவில் கூட பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறைந்த
மிகுந்த இடங்கள். ஆகையால் இந்த ஹரியானாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் கோத்திரத்தார தேவன் தொட்டு ஆண்டவரே ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொன்னிற. ஹரியானாவில் இருக்கிற எல்லா ஜனங்க நீங்கள் கடந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 மாத காலம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது, 6 மாத காலம் இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் டெல்லியில் போய் என்ன பண்ணாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதில் பிரியமான தேவச்சனமே எதுக்காகனா இந்த விவசாயிகளுடைய கடன், அதுக்கு தலைமை தாங்கினவர் இந்த ஹரியானா மாநிலத்தில் என்னங்க இருந்த தலைவர் தான். ஆகிய இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹரியானாவில் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் புல்டோசரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்கள், இருக்கிற வீடுங்களெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பிரியமான தேவஜனமே மதவாதத்தை என்ன பண்ணுறோம் அடுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற என்னங்க ஜனங்களை போய் தெருவில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த ஹரியானாவில் விவசாயிகள் ஏராளமான மக்கள், விவசாயம் உள்ள இடம். அது மாத்திரமல்ல, இந்த விவசாயிங்கெல்லாம் ஏறக்குறைய டெல்லியில் 6 மாதம் மழை குளிர் பனின்னு சொல்லாமல் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு எல்லா மாநிலத்திலேருந்தும் இந்த டெல்லியில் போயிருந்தாங்க. ஆனால் நம்ம தலைவர் ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே இல்லை. நம்ம பிரதம மந்திரி ஒரு நாள் கூட என்ன பண்ணலைங்க, எட்டி பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இராணுவ மந்திரி மகன் காரை மேலே ஏற்றி ஏறக்குறைய ஒரு 10 விவசாயிங்க செத்துட்டாங்க. என்னங்க இப்படியெல்லாம் நடந்தது. ஆகையால் இந்த ஹரியானாவில் இருக்கிற ஏன்னா இவங்கெல்லாம் விவசாயிங்க பாருங்கள், இந்தியாவுக்கு அரசியல்வாதி தான் இல்லை, விவசாயி இல்லைன்னா இந்தியாவில் மக்களுக்கு என்ன கிடையாதுங்க, சோறு இல்லை. ஏன்னா உலகத்திலே 2வது அதிக ஜனத்தொகை உள்ள நாடு எது சொல்லுங்கள், இந்தியா தான். 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 140 கோடி மக்களுக்கு நாங்கள் வானத்திலேருந்து வராது சாப்பாடு. விவசாயிங்க என்ன பண்ணணும், மண்ணில் போய் இறங்கி என்னங்க கன்னடாவில் சொல்லுவாங்க, கை கெசராதே பாய் மசரு, அவன் கையை போய் என்ன சேத்துல போட்டு எடுத்தாதான் என்னங்க நம்மெல்லாம் சுகமாக ருசியாக நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். ஆகியால் தேவ கரத்தில் இந்த ஹரியானாவில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹரியானாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் அங்கே இருக்கிற எல்லா ஜாதிக்காரில் பாஷைக்காரில் கோத்திரத்தார எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரமையா. ஹரியானாவில் இருக்கிற எல்லா பாஷைக்காலுக்காக ஜாதிக்காலுக்காக கோத்திரத்தாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. அது மட்டுமல்ல, இந்த ஹரியானாவில் காணப்படுகிற அன்றைக்கு தாவே குடியிலுமா, அன்று வேசித்தனத்திலுமா, பாவத்திலுமா, சாபத்திலுமா, அறியாமலுமா, மூட நம்பிக்கையிலுமா அன்றே காணப்படுகிற கட்டுண்ட எல்லா மக்களுமா அன்றைக்கு குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை என்று சொன்ன தேவன் அன்றே தேவரீகத்தை ஹரியானாக்கார எல்லா மக்களுமா நீங்க தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவங்களை ரட்சியும் என்று நாம் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தேவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நான் கடந்த மாதத்தில் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். ராஜஸ்தானில் மாடு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இந்த ஹரியானாவில் இருக்கிறவர் என்னங்க இந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அங்கே 2 பேரை உயிரோடு எரிச்சிட்டு வந்துட்டார். எரிச்சிட்டு வந்தது பிரியமானில் ஹரியானாவில் ஒரு சமாதான ஊர்வலம் போக ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் இவர் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானது ஒரு பெரிய கலவரமாக மாறி இந்து முஸ்லீம் கலாட்டாவாக மாறி ஏறக்குறைய 100 காருகளை என்ன பண்ணிட்டாங்க, இந்த மதவாதிகளை பற்ற வச்சுட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஏறக்குறைய 250 வீடுகளை புல்டோசரை கொண்டு போய் இந்த ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுங்க, அங்கே இருக்கிறதான அரசாங்கம் புல்டோசரை கொண்டு போய் இடித்து, ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி இருக்கார் பாருங்கள், அவருடைய பாலிசி இவங்கெல்லாம் பின்பற்றுறாங்க. ஸோ ஆகையால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏதாவது பேசுனா ஒன்றும் பண்ணுறதில்ல, நேராக புல்டோசரை கொண்டு வந்து உன் வீடை இடிச்சிருவாங்க. இடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அது கட்டணும் இல்லைங்களா, நீங்கள் மறுபடியும் யார்கிட்ட பர்மிஷன் போனோம், கவர்மெண்ட்டை தான் போனோம், கார்பரேஷனில் போனோம், இல்லை கிராம பஞ்சாயத்து, நீ எங்கே இருக்கிற அங்கே போய் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி பிளான் அப்ரூவல் பண்ணி வாங்கணும். உன்னை கட்டவே விட மாட்டாங்க. இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்தாங்க, உத்தரகாண்டில், அதே போலவே அன்பானுள்ள இந்த ஹரியானாவில், மத்திய பிரதேசத்தில் கடந்த ஆட்சி இருக்கும்போது நம்ம சிக்மங்களூரில் கூட என்ன பண்ணிட்டாங்க,
சிடி ரவி சொல்லிட்டார், நீங்கள் ரொம்ப பேசுனீங்க, புல்டோசரை கொண்டு வந்துடுவேன்னு. அவர் சீட்டியை கிழிச்சிட்டார் ஆண்டவர். அவர் இன்னைக்கு அட்ரஸே இல்லை, எம்எல்ஏவே இல்லை, தோத்துட்டார். ஸோ ஆகையால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம வந்து பாருங்கள், எந்த கட்சிக்கும் நம்ம என்ன கிடையாதுங்க, சார்ந்தவங்க இல்லை. ஆனால் அநியாயத்துக்கு எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணை போகக்கூடாது. ஆகையால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஹரியானாவில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் மக்களை நீங்கள் தொடுங்க, சந்திங்க. அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, இரத்த வெறி, கொலவெறி ஆவிகளை கத்தர் நீக்கி போடுங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கத்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லிக்காக ஜெபிப்போம். டெல்லியில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும் பாருங்கள், ஏன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுடைய தலைநகரம். இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தினுடைய தூதரகமும் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்கும். எல்லா தேசத்தினுடைய உலகத்தில் 209 தேசம், 249 தேசம் இருக்குது. அதில் 248 தேசத்தினுடைய தூதரகம் எங்கே இருக்குன்னா, அம்பாசிடருங்க எங்கே இருக்காங்கன்னா டெல்லியில் இருக்கிறாங்க. இப்போ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். அங்கே எல்லா தேசத்தினுடைய பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் வருகிற இடம், தங்குகிற இடம். ஆகிய இந்த டெல்லியில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார் எல்லா சகல ஜனங்க ரட்சிக்கப்படும்படியாக, எல்லா மனுஷ மேலும் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக, பின்மாறி முன்மாறி மழையை கட்டளிடும்படியாக, ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. டெல்லியில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார சகல ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, டெல்லி பிரியமான தேவ ஜனமே தலைநகரமாக இருக்கிறபடினால அங்கே எல்லா விதமான என்ன நடக்குங்க, ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அங்கே இருக்கிற தேவன் தானே கஞ்சாவில், ட்ரக்ஸில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில் அன்று, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள், ஸ்லீப்பர் செல்லுகள், அன்றைய கர்த்தாவே இந்தியாவுடைய சமாதானத்தை கெடுக்கிற, அன்று ரத்த சிந்துதலை தூண்டி விடுகிற எல்லா அசுத்தாவிட வல்லமைகளுமா டெல்லி மாநிலத்தை விட்டு அன்றே செயலிழந்து போக, அப்படிப்பட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட அன்றே நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, டெல்லி மாநிலத்தில் ஆண்டவரே காணப்படுகிற ஜாதி வெறி, மத வெறி, இரத்த வெறி, கொலவெறி, அசுத்தாவிட எல்லா வல்லமையிலிருந்தும் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. மனுஷனால் ஆகாது, தேவனாலே ஆகும் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி டெல்லி மாநிலத்துக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு கர்த்தாவை நாங்கள் ஜெபித்த எல்லாம் இந்த மாநிலங்களில் கிரியை செய்கிற பலவான எல்லா பிசாஸ் அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவி, பொல்லாதாவுடைய சேனைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி கட்டுண்ட எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு ரட்சிக்கும்படியாக நம்முடைய கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இங்கே இருக்கிற பாகாலுடைய வழிபாடுகள், தாகோனுடைய வழிபாடுகள், மாந்திரிக வல்லமைகள், ஜாதிவெறி, மதவெறி, இரத்தவெறி ஆவிகள் எல்லாம் பலவானுமா அசுத்தாவுடைய கிரியைகளுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்த எல்லா மாநிலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த ஜெபிக்கப்பட்ட மாநிலங்கள் விசேஷமாக லடாக், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், பிரியமானவுள்ள ஹரியானா, உத்தரகாண்ட், டெல்லி, இந்த எல்லா மாநிலத்தின் மேலும் தேவனை நோக்கி இந்த 7 மாநிலங்கள், டெல்லி 1, ஹரியானா 2, பிரியமான உத்தரகாண்ட் 3, பஞ்சாப் 4, ஹிமாச்சல் பிரதேஷ் 5, ஜம்மு காஷ்மீர் 6, லடாக் 7, இந்த 7 மாநிலத்தில் தேவன் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்ற, எல்லா முழங்காலும் முடங்க, எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறிய, இந்த 7 மாநிலங்களில் ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்கள் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள் ஆத்துமாக்கள், ஊழியர்கள் இல்லாத இடங்களில் ஊழியர்கள் அனுப்பி தேவன் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜாமண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இயற்கை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்தபடினால் நன்றி செலுத்தி நாம் தேவனை கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஆண்டவரே. ஜெபத்துக்கு இயற்கை தடையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமா ஜெபிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, வந்த எல்லா சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதித்து அவள் தேவைகளை தேவன் சந்திக்க, அவருடைய குறைகளை நிறைவாக்க, அவருடைய சரீரங்களில் தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளையிட, விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தர, பிள்ளையில்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தேவன் தொட்டு அன்று திறக்கும்படியாக, அது மட்டுமல்ல கர்த்தாவே தேவரே, தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்து எல்லா ஜனங்களும் ஆசீர்வதியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வராத இருக்கிற ஏராளமான மக்கள், நம்முடைய 7 ஆராதனை மக்களுமா வீட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அன்று ஜெபிக்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் தானே மட்டுமா நாம் ஜெபித்த விண்ணப்பித்த ஏறெடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால் அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட, எல்லா கன மகிமை துதி ஆண்டு செலுத்தி கரங்களை தட்டி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலோ இயேசுவுக்கா. ஆத்துமா பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு மனதோடு ஜெபிப்போமா. மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உன்னை உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆமென். Thank you Lord. இயேசுவுக்கா.
இந்த கிருபியான வேளையில் ஆண்டவரை நோக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஆத்ம பாரத்தை தாரும், நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காகவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். தேவ மகிமைக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம். தேவனுடைய வசனத்தை தேவ மகிமைக்காக 5ஆம் வசனத்திலிருந்து தேவ மகிமைக்காக 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். లోపల వల నుండి తనను తొందర పెట్టొద్దు, తలుపు వేయ ఉన్నది, నా చిన్న పిల్లలు నాతో కూడా పనుకున్నారు, నేను లేచి ఇవ్వలేను అని చెప్పగా అతడు స్నేహితుడైనందున లేచి ఈక పోయినను, సిగ్గుమారి మాటి మాటికి అడుగుట వలన లేచి ஆமென். வாசிம தமிழ்ல. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் சிநேகிதனா இருக்கிறவனிடத்துல பாதி ராத்திரியில போய், சிநேகிதனே, என் கவனமாக கேளுங்க, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணத்திலிருந்து என்னிடத்திலே வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தரணும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டில் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைங்க என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து தரக்கூடாது என்று சொன்னான். கவனமாக கேளுங்க. பின்னும் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறபடினாலே எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக எழுந்திருந்து ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதுங்க? இதில் பார்த்தீங்கன்னா அன்பான தெய்வ ஜனமே, ஒருத்தர் வீட்டில் தான் பிள்ளைகளோடு சுகமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்து கதவு தட்டி, மை ஃப்ரெண்ட் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாருங்க? படுத்துட்டு இருக்கிறவரை என்ன பண்ணுறாருங்க? தொந்தரவு செய்கிறாரு. ஆனால் இப்போ இந்த வந்து கதவை தட்டி தொந்தரவு செய்கிறவர் அவருக்கு கேட்டாரா இல்லை அவருடைய நண்பனுக்கு கேட்டாரா? அவருக்கு கேட்கலைங்க. தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு வந்த தன் நண்பன் பட்டினியாக இருக்கிறத கண்டு இவர் என்ன பண்ணுறாரு? இவருடைய ஃப்ரெண்டண்டே போய், என் சிநேகிதன் வந்திருக்கிறான்ப்பா, அவனுக்கு சாப்பிட கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, வந்தவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு நடுவில் இப்போ 3வது ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்களேன். ஒருத்தர் வந்தாருங்க, அவர் பசியோடு வந்தார். இன்னொருத்தர் வயிறொப்பி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த வந்த மனுஷன் மத்தியில் 3வது ஆளுக்கிறார் பார்த்தீங்களா, சென்டர் மிடில் மேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரியமான தேவ ஜனம் தனக்காக போய் கேட்கல, தன்னுடைய சிநேகிதனுக்காக. அல்லேலூயா. இப்போ நம்ம யாரும் நமக்காக ஜெபம் பண்ண வரல, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக
அல்லேலூயா. நம்ம கஞ்ச கூழ குடிச்சு நிம்மதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கஞ்ச கூழ குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண வரல. அந்த மத்தியஸ்தம் வந்து தெலுங்கில் ரொம்ப நல்லா சொல்லுது அந்த வார்த்தை, சிக்குமானி அப்படின்னா வெக்கத்தெல்லாம் விட்டு அவர் என்ன சொன்னாராம், வந்து தொந்தரவு செய்தாராம். டேய், என் ஃப்ரெண்டு தூரத்திலிருந்து என்ன பண்ணிடுறேன் வந்திருக்கிறான்டா, ஏதாவது கூட உள்ளக்கிறவ என்ன சொல்ற, டேய் என் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம், ராத்திரி ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் பண்ணாத கோபன் அப்படின்றான். ஆனால் இவன் தொந்தரவு தாங்க முடியாத அவன் என்ன பண்ணானா, எழுந்து போய் கொடுத்தான். அல்லேலூயா. இப்போல்லாம் நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா வெக்கத்தை மானத்தை விட்டு ஜபிக்க வரணும். அல்லேலூயா. எப்படிங்க வெக்கம்? ஆமாங்க, அப்படி தாங்க சொல்லுது. அவன் வெக்கத்தெல்லாம் விட்டு என்ன பண்ணானா, அவங்கிட்ட கேட்டானா. சிக்குமானின வாடகா அடிகினாடு அப்படின்னு தெலுங்குல சொல்லப்படுது. அல்லேலூயா. வெக்கத்தை விட்டு டே பிச்சை எடுக்கிற மாதிரி கொடுறா அப்படின்னா. இப்போ நீங்களும் நானும் வெக்கம் மானம் மரியாதை எல்லாம் விட்டுட்டு தான் ஜபிக்க வரணும். அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா, இந்தியா எழுப்புதல் அடைவதுக்கா, இந்தியா ஏசு ரத்தத்தால் கழுவப்படுவதுக்கா, இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவன் அடைவதுக்காக. அல்லேலூயா. நீ வெக்கத்தை விட்டு வந்த யார் என்னன்னு யோசிச்சுக்கிட்டாங்க. டெய்லி ஜபத்துக்கு போகிற இவளுக்கு வேற வேலை இல்லை. சில சொல்லுவாங்க உங்களுக்கு பக்தி முத்தி போச்சு. என்ன சொல்லுவாங்க, சில லூசுங்க இருக்குல்ல, சில லூசிப்பர் ஆவிங்க இருக்கும். அல்லேலூயா. ஆமாங்க, கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். என்ன விசித்திரமான 30 நாள் ஜபமா அவங்க சர்ச்சில். சீமையில் இல்லாத சர்ச்சு அது. அல்லேலூயா. ஆமாங்க, எங்கள் சர்ச்சு சீமையில் இல்லாத சர்ச்சு தான். அல்லேலூயா. வெக்கத்தெல்லாம் விட்டு 30 நாள் ஜபம் பண்ணுறோம். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் கேட்கலைங்க, வானத்தை பூமியை உண்டாக்குன ஆண்டோட்ட போய் ஆண்டோர் பிச்சைக்கார மாதிரி சன்ற ஆத்மாவை தாரோம். அல்லேலூயா. இந்தியா நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். இந்தியா எழுப்புதல் அடையணும். அல்லேலூயா. அதுக்காக என்ன செய்யறதுக்கு ரெடி. ஆகையால் நம்மளை எவன் என்ன சொன்னாலும் கவலையே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வேலைகளை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். சரீர பலவீனம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சமைக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு டெய்லி என்னங்க ஆட்டோக்கு காசு, டெய்லி 200-300 ஆட்டோ கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் ஜபிக்கிற எல்லா ஜபமும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் செலவிடுற ஒவ்வொரு பைசாவுக்கும் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதை திருப்பி தருவார். அவர் யாருக்கும் கடனாளியாக இருக்கிறவரே அல்ல. ஏன்னா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட. இப்போ செலவு பண்ணிட்டு வர்றீங்க. அல்லேலூயா. டாக்டர் கொடுக்க வேண்டியதெல்லாம் நீ ஆட்டோ கொடுத்து முட்டி போட்டு ஜபம் பண்ணு, கண்டிப்பாக கர்த்தருனை பல மடங்கா ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஸோ ஆகிய இப்போ வெக்கத்தை மானத்தெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, ஜபிக்க வேண்டும். ஜபம் என்று சொன்னா என்னங்க, வெக்கம் மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டு வந்தால் ஜபிக்க முடியும். ஸ்டைலாக ஜபம் பண்ணோன்னா அவனால் ஜபம் பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா கண்டிப்பாக உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆகியால் ஆண்டவரே, அப்படி நாங்கள் ஜெபிக்க எங்கள் சபையை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி அந்த வழிபோக்கில் வந்து தன் நண்பனுக்காக படுத்திருக்கிற இன்னொரு சிநேகிதனிடத்தில் போய் மத்தியில் இருக்கிறவன் தொந்தரவு செய்து அவன் பட்டினியாக வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு சொல்லி வெக்கத்தமானத்தெல்லாம் விட்டு போய் அவங்ககிட்ட கெஞ்சினது போல எங்கள் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த எல்லா மாநிலத்தில் எழுப்புதல் உண்டாக ரத்தத்தால் கழுவப்பட நீர் தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்று வெக்கத்தை மானத்தை எல்லாம் விட்டு இரவும் பகலும் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க அழிந்து போற ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாங்க. அன்று இந்தியா எழுப்புதல் அடைய வேண்டும். இந்தியாவில் எல்லாம் முழங்காலம் முடங்க வேண்டும். எல்லா நாவும் அன்று தேவனிட அறிக்கையிட வேண்டும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திலே வரணும். கட்டுண்ட மக்கள் விடுவிக்கப்படணும். சாபத்தில் இருக்கிற மக்கள் ஜீவனுக்கு
பங்காளியா மாறணும். பாகாலுடைய வழிபாடுகள் இருந்து, தாகனுடைய வழிபாடுகள் இருந்து, மாந்திரிக வல்லமைகள் இருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த ஜனங்கள் அன்றைக்கு விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற ஆண்டவரே நீங்க தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் செலுத்தி நம்முடைய தேவனை கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த பிதாவே, இந்த 22வது நாள் இரவு வேளையில் நம்முடைய நாமத்தில் அன்றைக்கு தான் ஜெபிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த எடுத்த எல்லா ஜெபங்களும் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபத்தில் வந்து பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதியும். இன்னும் வராத 7 ஆராதனை மக்கள் அவளுமா ஜெபிக்க கொண்டு வாங்க. தொடர்ந்து மகிமைப்படும். நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியாத கடன் கூட இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பார். வராத அநேகரை support contact Crown of Life India, Bangalore, Karnataka 56046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.